இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்புல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே கனவு இருக்கு. அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விருப்பப்படுறோம். அப்படி கனவு நினைவேற நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும், அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் காண்பது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நீங்கள் தூங்கும்போது வர்றது உங்கள் கனவு இல்லை, உங்களை தூங்க விடாமல் செய்கிறது அந்த கனவு. தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கனவை கொடுத்துருக்காரா? அதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட முயற்சி எடுக்கணும், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட உஷா அவங்க இருக்காங்க. அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு கனவு இருந்திருக்கு. தேவன் அந்த கனவை நிறைவேற்றினாரா? வாங்க அவங்க சொல்கிறாங்க, பார்ப்போம். உஷாவிற்கு 10ஆம் வகுப்பு பரீட்சை முடிந்த பிறகு அவருடைய தாயும் தந்தையும் சுகந்த் என்பவருடன் அவருக்கு திருமணம் நிச்சயம் செய்தார்கள். இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமாக இருந்தது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தொடக்கமாகவும் இருந்தது. நான் அங்க போனப்பயே முதல் நாள்லயே என்னோட கணவர் எனக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்துல இருந்த சில விஷயங்கள் உண்மையாவே என்னோட மனசை தொட்டுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். தன்னோட மனசுல ரொம்ப பாரத்தோட எனக்காக ஜெபம் பண்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு உயிருள்ள தேவன், அது இயேசுதான்னு அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். என் கணவர்கிட்ட இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். இயேசுவின் அன்பை உணர்ந்த பின்பு அன்றைக்கே வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பின்பற்றுவதற்கு உஷா தீர்மானம் செய்தார். அந்த நொடியிலிருந்து நான் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கே இயேசுவை என் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டேன். இயேசு என்ன நேசிக்கிறாரு, என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. அது வரைக்கும் இயேசு சிலுவையில எனக்காக என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா அவங்களோட ஜெபம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தது. அதனாலதான் எனக்கு அவர் மேல ரொம்ப அன்பு வந்தது. இயேசு மேல அன்பு வந்த பிறகு நான் இயேசுவை சந்திச்சேன். டிஎட் பண்ணுகிற நேரத்தில் உஷா ஜெபம் செய்வதற்கு கற்றுக்கொண்டார். அதனால் அவருடைய மனது நிம்மதியால் நிறைந்தது. மத்த பொண்ணுங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ நானும் அவங்கள மாதிரியே செய்வேன். அதோட நான் அந்த ஜப ரூமுக்கு போறப்பெல்லாம் எனக்கு அந்த ரூம்ல ஒரு விதமான நிம்மதி இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். நான் ஜபம் பண்றதுக்கு ஜப அறைக்கு போவேன். அப்ப மத்த பொண்ணுங்க செய்யற மாதிரி தான் நானும் செய்வேன். அப்போ எனக்கு நிம்மதியும் சமாதானமும் கிடைச்சது. டிஎட் படித்து முடித்த பிறகு உடனே உஷா தன்னுடைய கணவருடன் மும்பைக்கு சென்று விட்டார். பிறகு ஒரு ஆசிரியராக அங்கு பணிபுரிய தொடங்கினார். ஆனால் 10 நாட்களுக்கு உள்ளாக அவருக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமில் ஆசிரியராக அரசாங்க வேலை கிடைத்தது. அங்க 10 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைச்சது. அதனால நாங்க செம்பூர்ல இருந்து புறப்பட்டு போய் கல்யாணுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்போ எங்களுக்கு அங்க தங்கறதுக்கு எந்த இடமும் இல்லாம இருந்தது. அப்பதான் என்னோட தாத்தாவும் பாட்டியும் ஒரு குடிசையை கொடுத்து அங்கேயே எங்களை தங்கி இருக்க சொன்னாங்க. அது புல்லு, வைக்கோல், மரம் இதெல்லாம் வச்சு செய்யப்பட்ட ஒரு சின்ன குடிசையா இருந்துச்சு. அந்த குடிசை மேல ஒரு பிளாஸ்டிக் சீட் போட்டு அதை மூடி வச்சிருந்தாங்க. மேல ஒரு எக்ஸ்ட்ரா லைன் கூட இருந்துச்சு. வேணும்னா நீங்க அதை எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் என்னோட புது வாழ்க்கையே தொடங்குச்சு. தேவன் என் கூடவே இருந்தாரு. தேவன் என்ன தெருவிலையோ இல்ல ஸ்டேஷன்லயோ இருக்க விடாம பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சதுக்காக நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இயேசுவுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்கேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாம இருந்தப்ப இயேசு கிறிஸ்து என் கூடவே இருந்தாரு. இன்றைக்கு உஷா பல வருடங்களாக தன்னுடைய மனதில் வைத்திருக்கிற அவருடைய இதயத்தின் ஒரு முக்கியமான இடத்தில் பெற்றிருக்கிற அந்த பைபிள் வசனத்தை நினைவு கூறுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் சங்கீதத்துல இருக்கு. தேவன் ரொம்ப நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவரை ஏதாவது ஒண்ணு செஞ்சு எங்களை பராமரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் எங்களை நல்லா பாதுகாத்தாரு. அதுக்காக நான் அவருக்கு எப்பவும் நன்றி உள்ளவளாவே இருப்பேன்.
கடந்த பல வருடங்களில் உஷா தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய கரத்தையும் அவருடைய வழிகாட்டுதலையும் உணர்ந்திருக்கிறார். அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு பெண்கள் குழுவோடு சேர்ந்து ஆன்லைன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு வாரம் அவருக்கு இருக்கின்றது. நான் 30 வருஷமா பூனேல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாங்க கிட்டத்தட்ட 12 வருஷம் மும்பையில இருந்தோம். நாங்க 2 பேருமே அங்க மும்பையில தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல அரசாங்க வீடு கிடைச்சிச்சு. தேவன் என்ன குடிசையிலிருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அதோட தேவன் என் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு நேரத்திலயும் எங்களை முன்னேறவும் உயரவும் வச்சாரு. நான் 1982ல வேலை பார்க்க ஆரம்பிச்சு 2020ல தான் ரிட்டையர்ட் ஆனேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நான் எபனேசர் ஃபவுண்டேஷன்ல ஒரு பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட சுவிசேஷத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கு உஷா தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவராக இருக்கிறார். நான் தேவனுக்கு எப்பவும் நன்றி சொல்றேன். அதோட எல்லா மகிமையுமே நான் அவருக்கு தான் தருவேன். தேவன் என்ன 0ல இருந்து இன்னைக்கு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நன்றி உஷா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்க ஒரு வசனத்தை சொன்னீங்க, சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க அவர் மேல வச்சிருக்கீங்க. அதனால உங்க கனவு நிஜமா இருக்கு. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பாத்தீங்களா, அவங்க பேசும்போது அவங்க நம்பிக்கையை அவங்க தேவன் மேல வச்சிருக்காங்க. நீங்களும் கூட உங்களுடைய நம்பிக்கை அவர் மீது வைக்கும்போது நிச்சயமாகவே உங்களுடைய கனவு நிஜமாவதை உங்களால் பார்க்க முடியும். பைபிளுமே நிறைய பேர் கனவு கண்டிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு, தானியேல் அவங்க கனவு கண்டிருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல், அனனியா கனவு கண்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண கனவு கிடையாது. தேவன் பெரிய திட்டங்களையும் கற்பனைகளையும் இவங்களுக்கு கொடுத்திருக்காரு. நாட்டுக்கே ஒரு புது வடிவம் தரக்கூடிய கனவை தான் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பும் தானியேலும் கண்டாங்க. அவங்களே நினச்சிருக்கலாம், யோசிச்சு பார்த்துருக்கலாம், இப்படி நமக்கு இப்படி ஒரு கனவுன்னு அவங்களே ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கனவு அப்படின்னா மோசையோட கனவு தான். 40 வயசுல மோசே பெரிய பலசாலியாக இருக்காரு. அவர் நினைக்கிறாரு அவருடைய பலத்தினால அவருடைய ஜனங்களை மீட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் 30 லட்சம் மக்களை மீட்டு வரணும் அப்படின்னா அது என்ன சாதாரண ஈஸியான விஷயமா இல்லை. அவர் தோற்று போயிருந்தாரு அந்த விஷயத்தில். அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தாரு, ரொம்ப தூரம் போயிருந்தாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய கனவையே குழி தோண்டி புதைச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் கழிச்சு அவருடைய 80வது வயதுல முட்செடியில தேவன் அவருக்கு தரிசனமாகிறாரு. மோசே வா, உன்னுடைய கனவை நிஜமாக்கலாம் அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் மோசே என்ன சொல்றாரு பாருங்களேன், சாக்கு போக்குகளை தான் சொல்றாரு. என்னால் இப்போ எப்படி முடியும், எனக்கு வயசாயிருச்சு, நான் ரொம்ப திக்குவாயனா இருக்கேன், என்னால் எப்படி முடியும் அப்படின்னு சாக்கு போக்குகளை அவர் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய கனவை நிஜமாக்கணும் அப்படின்னா 2 முக்கியமான காரியங்களை நம்ம செய்யணும். ஒன்று, முதல்ல நம்ம தேவனை நம்பணும். அவர் பார்த்துப்பார், அவர் செய்வார், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். 2வது, அவருடைய கட்டளையின்படி நம்முடைய அடிகளை நாம் எடுத்து வைக்க வேண்டும். இது 2ம் செய்யும்போது தான் உங்களுடைய கனவு நிஜமாகும். அதுக்கப்புறம் மோசே அவருடைய மக்களை மீட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. உங்களுக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குதா? பைபிள்ல இருந்து உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். வாக்குறுதி தரக்கூடிய வசனமா இது இருக்கு. நீங்க எதை குறித்தும் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், அவர் உன்னோடே கூட இருக்கிறார் அப்படிங்கிற இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கனவு இருக்குதா, அது எப்படி நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மன விருப்பத்தின்படி தேவன் நிறைவேற்றுகிறார். நீங்கள் உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் வேலையை குறித்தோ, உங்களுடைய முன்னேற்றத்தை குறித்தோ நீங்கள் கனவு காணலாம். தேவன் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபத்தில் தான் நம்மளுடைய கனவை நாம் தேவனிடத்தில் சொல்கிறோம். அவர் சொல்வதை நாம் உணர்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்மளுடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேசல் அவங்க
நமக்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. இடைவேளைக்கு பிறகு. ராகா CNI சர்ச், ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம். கிரைஸ்ட் சர்ச் CNI, ஜகத்ரி, ஹரியானா. கிரைஸ்ட் சர்ச் ஜோத்பூர், ராஜஸ்தான். மற்றும் கிரைஸ்ட் சர்ச் PCI, பஞ்சாபில் இருந்து தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களின் சத்தம், ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பாடல்களை பார்ப்பதற்காக CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் Give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் கனவுகளை தருகிறார், அதை அவரே நிஜமாக்குகிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பைபிள்லையுமே பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதியோர் கனவுகளையும் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களையும் உரைப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா அந்த கனவு பரிசுத்த ஆவியானவருடைய வரம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை உங்களுக்கும் இப்படிப்பட்ட கனவு வருதுன்னா நீங்கள் அதை சாதாரணமாக எடுக்காதீங்க. தேவன் அந்த கனவுகள் மூலமாக உங்களிடத்தில் ஏதாவது அவர் வெளிப்படுத்த விரும்பலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அதை ஒரு குழப்பமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். இப்போ நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேசல் அவங்க இருக்காங்க. அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். இந்த புது வருஷத்துல நாம ஒவ்வொரு பெரிய விஷயங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் கூட மதிப்பு தர போறோம். வட இந்தியாவின் என்பிஐ ஒருங்கிணைப்பாளரா இருக்க சிஸ்டர் ஹேசல் அவர்களை சந்திக்கலாம். அவங்களுமே அவங்களோட வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வந்தாங்கன்னு இன்னைக்கு கேட்கலாம். வெல்கம் சிஸ்டர். ரொம்ப நன்றி சோஃபியா. ஆமா சோஃபியா, சொன்ன மாதிரி நான் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன். அதோட இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு நான் ரொம்ப ஓடியும் இருக்கேன். நான் சின்ன சின்ன முயற்சிகளை கூட கொஞ்சம் மதிச்சதில்ல. அப்போ இந்த எல்லா விஷயங்கள மூலமா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்மோட ஒவ்வொரு முயற்சிக்கும், ரொம்ப சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் கூட நாம முக்கியத்துவம் தரோன்றது ரொம்ப அவசியம். இது மூலமா நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த சின்ன சின்ன முயற்சிகளும் கூட நம்மளோட லட்சியத்தை, நம்மளோட வாழ்க்கையில நம்ம வச்சிருக்க பெரிய லட்சியத்தை நமக்கு எளிமையாக்குது. மேலும் அது நம்மளோட தன்னம்பிக்கையை அதிகமாக்குது. இந்த சின்ன சின்ன முயற்சிகள் நம்மளோட கவனத்தை, நம்மளோட நோக்கத்தை மேல வைக்குது. நாம மாறுறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அதோட நம்மளோட சின்ன வெற்றிகளையும் கூட நாம என்ஜாய் பண்ணவும் கொண்டாடவும் நமக்கு உதவி செய்யுது. இத நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் சிஸ்டர். ஆனா நம்மளோட சின்ன முயற்சிகள்ல நாம வெற்றியை பார்க்காதப்ப நாம நிச்சயம் சோர்ந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப முயற்சி பண்றதுக்கு நமக்கு மனசு இருக்காது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு நேயர்களுக்கு சொல்லுங்க. ஆமா, அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, அந்த தோல்வியை தான் நான் என்னோட அடையாளமா ஆக்கிக்கிட்டேன். ஒருவேளை அதனாலதான் நான் முன்னேறாம இருந்திருக்கேன். நம்மளும் நம்ம கூட நிறைய பேரும் கூட ஒரு விஷயத்துல கிடைச்ச தோல்வியை தன்னோட அடையாளமா ஆக்கிக்கிறதுக்கு இது ஒரு தோல்வியை சந்திக்கிற நேரம். அப்ப நாம என்ன செய்யலாம்னா, நாம நல்லது நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கலாம். கெட்டது நடக்கணும்ன்ற எண்ணம் நம்மள என்ன செய்யும்னா, நம்மள பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நாம நல்லது நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட முன்னேறி போகணும். அப்புறம்தான் நம்ம எல்லா தோல்விகள்ல இருந்தும் நம்ம வெளியே வர முடியும், கத்துக்கவும் முடியும். நிச்சயமா அந்த தோல்வியில இருந்து நம்மளால கத்துக்க முடியுங்கிறத நான் நம்புறேன். அப்பதான் நாம நமக்கு என்ன தேவை, புதுசா என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி முன்னேற நமக்கு என்ன பயிற்சி தேவைப்படும் நாம கத்துக்கணும். அதுக்கு பிறகு வெற்றி படிக்கட்டுல ஏற நமக்கு ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். நாம வாழ்க்கையில ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு பிறகு ரொம்ப அவசியமான விஷயம் நாம பாக்குறது என்னன்னு,
உதவி கேட்கணும். நாம நிறைய நேரம் உதவி பெறது கிடையாது. ஒருவேளை நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா நம்ம வேலையில நமக்கு உதவி செய்யக்கூடியவங்கள நாம தேடி போகணும். அடுத்து இன்னும் நாம என்ன செய்ய வேண்டியது? 2 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நம்மளோட நோக்கத்துல நாம முழுசா கவனத்தை செலுத்தணும். கெட்டது நடக்குதுங்கிற எண்ணம் நம்மளோட கவனத்தை நம்ம நோக்கத்துல இருந்து விலக்கிடும். அதனால நம்மளோட கவனத்தை நம்ம நோக்கத்துல முழுசா வைக்கணும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட கவனத்தை பைபிள் வசனத்துக்கு கொண்டு போகணும். தேவன் முன் கூட இருக்கிறதுனால பயப்படாதேன்னு பைபிள்ல ஒரு வசனம் நமக்கு சொல்லுது. நாம இந்த வசனத்தை வாசிக்கிறப்பவும் இன்னும் பைபிள்ல இதே மாதிரி பல விஷயங்களும் பல உதாரணங்களும் இருக்கு. இது மூலமா நாம உத்வேகம் பெறலாம். இத ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சிஸ்டர். நிறைய பேர் அவங்களோட தைரியத்தை இழந்து போயிருக்காங்க. கடினமான உழைப்பு மேல கூட நம்பிக்கையை இழந்தவங்களுக்காக நாம இப்போ பிரேயர் பண்ணலாம். கண்டிப்பா சோஃபியா, இப்ப நாம ஜெபம் பண்ணலாம். பிதாவாகிய தேவனே, இந்த இருக்கிற ஒவ்வொருத்தரையும், எங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களையும், பார்வையாளர்களையும், எல்லா சகோதர சகோதரிகளோட குடும்பத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறோம் தேவனே. தோல்விகளால நாங்க நிறைய நேரம் சோர்ந்து போறோம், பின் வாங்கிடுறோம் தேவனே. ஆனா தேவனே, எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்களா நீங்க எங்களை படிச்சிருக்கீங்கன்னு நாங்க பைபிள்ல வாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த நேரத்துல தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கிற, முழுசா உடைஞ்சு போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக இப்ப நாங்க ஜெபம் பண்றோம் தேவனே. தேவனே, என்னோட தேவன், என்னோட இயேசு எல்லாத்தையும் ஜெயிக்கிறவனா படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சு அவங்க மேல பரிசுத்த ஆவியானவரே ஊற்றும்படி இப்ப நான் ஜெபம் பண்றேன் தேவனே. அவங்கள மறுபடியும் உத்வேகப்படுத்தக்கூடிய, அவங்கள மறுபடியும் எந்திரிச்சு நிக்க வைக்கக்கூடிய உதவி செய்யறவங்கள மக்கள் அவங்களுக்காக நீங்க அனுப்ப நாம ஜெபம் பண்ற இயேசுவே. தேவனே, இந்த எல்லா விஷயங்களையும் எல்லா சகோதர சகோதரிகளையும் உங்க கையில ஒப்படைக்கிறோம் தேவனே. ஒவ்வொரு தோல்வியையும் நாங்க ஏதாவது ஒன்று கத்துக்கிறோங்கிற ஒரு கண்ணோட்டத்தை எங்களுக்கு தாங்க என்னோட இயேசுவே. அதோட தேவனே, எங்க வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாம போயிருந்துச்சுன்னா தேவனே, மறுபடியும் தேவனே உங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்பிக்கையை மறுபடியும் நாங்க என்னோட இயேசுவே இது மூலமா எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்களா எங்களை நீங்க படைச்சிருக்கீங்க. நாங்களும் வெற்றியை நோக்கி போகணும். எங்க ஜெபத்தை நீங்க கேட்கறதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செய்கிறோம். ஆமென். எங்களுக்காக பிரேயர் பண்ணதுக்கு தேங்க்யூ சிஸ்டர். நண்பர்களே, உங்களோட ஒவ்வொரு முயற்சியும் முக்கியமானதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இப்ப அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வரப்போற நாட்கள்ல இதோட ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு தெரிய வரும். ஆல் இந்தியா பிரேயர் லைன் கிட்டயும் நீங்க உதவிகளை தாராளமா பெறலாம். இன்னைக்கே கால் பண்ணுங்க 99 10 40 10 10. ஜெப உதவிகள் உங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்த வாரம் ஃப்ரைடே நம்ம திரும்ப சந்திக்கலாம். அப்ப நாங்க உங்க விசுவாசம் உங்களோட பலமா மாற உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க. பாய் அண்ட் டேக் கேர். God bless you. நன்றி சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேசல், நீங்க எங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஜெப உதவி தேவைப்படுதா? அப்ப நீங்க எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக, உங்க கனவுகளுக்காகவும் நாங்க ஜெபிப்போம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி சொல்லக்கூடிய நன்றி வெள்ளியை பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு புது வருடத்தில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு புதிய சிந்தனை மற்றும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நேற்றைய தோல்வியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு 2025 நுழையுங்கள். ஆல் இந்தியா பிரேயர் லைன் குழுவுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். இன்று எங்களை தொடர்பு கொள்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்து பேசுங்கள். ஒரு புது உற்சாகத்துடன் முன்னேறுவோம், வாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில தேவன் நமக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதற்கான கனவை அவர் தருகிறார். அந்த கனவு நிறைவேறவும் அவர் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதை எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். மிக அழகான பாடலை, மிக இனிமையான குரலில் இந்த பாட்டை சென்டினரி அசம்பிளி ஆஃப் காட் ஷகரன்பூர் கொயர் பாடியதற்கு நன்றி. இவ்வளவு அழகான நிகழ்ச்சிக்காக சிபிஎன் குழுவிற்கு நன்றி. உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வந்திருக்கக்கூடிய 2வது மெசேஜை நான் உங்களுக்காக படிக்கிறேன். நம்முடைய நேயர் ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க.
ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்காக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நானும் எனது குடும்பமும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். CBN குழுவிற்கு நன்றி. உங்கள் மெசேஜ்களுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களிடத்திலும் இதே போன்ற கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவு பண்ணலாம். நன்றி வெளியே பகுதியை பார்த்தோம். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5 மற்றும் 6. தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கும்போது நம்முடைய கனவுகளை அவர் நிஜமாக்குகிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உறுதியா பிடிச்சு நடக்கும்போது நீங்க காண்கின்ற கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறும். இந்த மாதம் முழுக்கவே ஜோத்பூர் கிரைஸ்ட் சர்ச் கொயர் சாங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த சர்ச்சுடைய பாஸ்டர் ரெவரண்ட் க்ரூஸ் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அவங்க சொல்கிறாங்க, வாங்க பார்ப்போம். என்னோட எஜுகேஷன் பிகானர் சிட்டியில் தான் நடந்தது. பிறகு ஆண்டவர் எனக்கு பிகாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. ஆண்டவர் எனக்கு பிஎட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கொடுத்தாரு. நான் ஒரு பாக்கியசாலி. அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு எனக்கு ஒரு கான்வென்ட்ல வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சது டீச்சராக. எனக்கு நல்ல சம்பளமும் கிடைச்சது. நான் அப்படியே ப்ரைவேட்டாக நிறைய டியூஷன் கிளாஸஸும் எடுக்க ஆரம்பித்தேன். அங்கே என்னோட அப்பா பாஸ்டராக இருந்தார். அப்பாவுக்கு கடைசி நேரத்தில் அவர் ரொம்பவே பலவீனமாக ஆயிட்டாரு. அப்போது அவர் கூட ஒரு 3 வருஷம் நான் ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தேன், அவர் கூட வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு பைபிள்லேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரை நான் தயார்படுத்திக்கிட்டு இருந்தப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் சண்டே ப்ரோக்ராம் நடந்துச்சு. அங்கே இயேசுவே எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். அந்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு. இதுதான் அந்த வசனம். நான் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன், அவர் கூட வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் தாத்தாவை நான் பார்த்ததில்லை. அவரும் பிரசங்கியாளராக இருந்தாராம். கொள்ளு தாத்தாவும் பாஸ்டராக இருந்தவர் தான். இந்த வசனத்துக்கு என்னோட மனசில் நான் இடம் தந்தப்போ நான் ஊழியத்தில் வர அங்கேருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு. 96வது வருஷம் இந்த உலகத்தை விட்டு எங்கள் அப்பா ஆண்டவர்கிட்ட போனப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆண்டவர் என்கிட்ட என்ன எழுந்துரு ஊழியத்துக்கு வான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. 96ல் எனக்கு இருந்த அந்த அழைப்பு தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுது. பிறகு 97ல் நான் செமினரிக்கு போனேன். 2000ல் என்னோட செமினரி படிப்பை முடிச்சுட்டு இன்னி வரைக்கும் நான் இந்த ஊழியத்தில் தான் இருக்கேன். அப்புறம் நான் அந்த வருஷத்துலேயே கிரைஸ்ட் சர்ச்சுக்கு இன்சார்ஜாகவும் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் 2000ல் அக்டோபர் 25ஆம் தேதி எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. என் மனைவி பேர் அனிதா. பிறகு எங்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான். ஆனால் போன வருஷம் அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டான். ஆமாம், ஆண்டவர்கிட்ட போயிட்டான். நான் ஊழியத்துலேயே இருந்துட்டேன். ஆண்டவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றியை சொல்லிக்கிறேன். காரணம், எனக்கு பாடுறதுக்கான ஒரு திறமையை ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அதை ஆண்டவரோட மகிமையை பரப்ப நான் பயன்படுத்துகிறேன். நான் பாடுறப்ப எல்லாமே எனக்கு என்ன தோணுன்னா, நிச்சயமா ஆண்டவர் நம்மளை ஊக்குவிக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஊக்குவிக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே புரியுது.
நன்றி ரெவரண்ட் க்ரூஸ் லாயல். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருந்த அந்த கனவுகளையும் அதை நிறைவேறுறதையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்க கனவுகளும் நிஜமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேவனுடைய வசனமும் ஜெபமும் தான் அந்த நம்பிக்கை. நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் தேவனுடைய கிருபையினால் நீங்கள் வைக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது, அந்த வசனத்தின்படி நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாகவே உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.